ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்க சிசு த ரோட் டு ரிவெஞ்ச் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஒரு 300 பேரை போட்டு தள்ளிட்டு இப்போ சைபீரியாவிலேருந்து ஃபின்லாண்டுக்கு போகிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலியை வந்து பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அந்த நாட்டு ராணுவம் கொன்று இருக்கு. ஸோ தன்னோட ஃபேமிலி நினைவாக ஒரு வீடு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடை பாட்டாக பிரித்து வண்டியில் வச்சு ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த டைமில் அந்த 300 பேரை கொண்டாரு பார்த்தீங்களா, அவங்களோட ஜென்ரல் வந்து படத்தோட வில்லன் கிட்ட இந்த மாதிரி எங்களோட ஆளை 300 பேரை கொன்னுட்டான், நீ ஜெயிலில் இருந்து விடுதலை ஆகணும்னா அவனை போட்டு தள்ளு, அவனை போட்டு தள்ளிட்டுனா உனக்கு விடுதலையும் தரேன் ப்ளஸ் அதிக பணமும் தரேன்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்ல, ஸோ இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவை போட்டு தள்ள வர. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, படத்தோட வில்லனுக்கும் படத்தோட ஹீரோவுக்கும் உண்டான அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமில் யார் ஜெயிச்சா, இதற்கிடையில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் அதகலமாக போணுச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காக மட்டுமே எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஜான்விக் எப்படி பரபரன்னு பத்திக்கிட்டு போகுமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் பரபரன்னு பத்திக்கிட்டு போகுது. படமே லிட்ரலி 1.25 மணி நேரம் தாங்க, ரொம்பவே ஷார்ட்டான ஃபிலிம். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை உள்ளே வச்சு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃப் பண்ண விதமாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக சவுண்ட் டிசைனிங்னு சொல்லிட்டு இந்த டீம் பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டுருக்கு. படத்தில் நீங்கள் லாஜிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. படத்தில் மொத்தம் 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பைக்கில் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் இருக்கும், அதற்கடுத்து ஃப்ளைட்டில் ஒரு சேஸ் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸில் ட்ரெயினில் ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டேங்க் சீக்வன்ஸ் வரும், அது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி காட்டும். ஆனால் படத்தை பார்க்கும்போது இப்போ பாலையாக்காருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வேறு லெவலில் ஒரு சம்பவம் செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வருவார், இவங்க அந்த டேங்கை வழி மறைச்சி அட்டாக் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஆனால் இவரே ஒரு விஷயம் பண்ணி அந்த டேங்க்கு குப்பரக்க வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இதை பண்ணி வச்சுருக்க, நீ ஏன் நேரடியாக போயிட்டு இருந்தால் அவங்களே உடைய கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே. அதற்கடுத்து என்ன முயற்சி பண்ணி அது எப்படி ஆணுச்சுன்னு இந்த படத்தில் பெருசாக தெளிவாக சொல்லலை. ஆனால் டேங்க்கு குப்பரை அடித்து இவருக்கு அடிப்பட்டு இவ்வளோ பெரிய கத்திங்க, அதை தோளுக்குள்ளே சொல்லி வச்சுருப்பாரு. அந்த மனுஷனை நீங்கள் லிட்டரலி இம்மோட்டல் அளவு காட்டிட்டீங்க, அழிவில்லாதன்ற அளவு காட்டியிருக்கீங்க. தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆகுது, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே தான், அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாயா. லாஜிக்கில் ஊறுப்பட்ட மிஸ்டேக்கு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது இருக்கும், ஏவுகணை மாதிரி இருக்கும், அதை போய் அடிச்சுட்டு ஒரு 4-5 டோரில் அப்படியே பறந்து போய் அடித்து அதுக்கப்புறம் வில்லன் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சத்தியமாக தெலுங்கு படம் நம்ம பாலையகார்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரமாக இருக்குது, பட் லாஜிக் மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட்டாக இல்லைன்றப்ப நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படம் R-rated, ரத்தம் தெறிக்க இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் மொத்தம் 3 செட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ், 3மே தரமாக இருக்கும். இது தவிர விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அவ்வளோ டாப் மேட்சாக இருக்கும். குறிப்பாக சவுண்ட் டிசைன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ட்ரெயின் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கல, ரத்தத்தை பார்த்தீங்கன்னா குடமாக ஊற்றி தான் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு உண்டான படம் இது இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் உட்காரும்போது ஃபேமிலிக்கும் செட் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போங்க. மற்றபடி லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா பாலையாக்காருக்கே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற மாதிரி அவ்வளோ சீக்வன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தில் அடல் கண்டென்ட் இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸ் நிறைய இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 1.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒருத்தபலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்கே இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.